சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். அடுத்ததா கேட்குற கேள்வி, கோயம்புத்தூர்ல இருந்து சரவணன் அப்படின்றவங்க இங்கே வர முடியாத காரணத்துக்காக அந்த கேள்வியை அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக சரவணன் அவங்க அம்மாவோட இந்திய பண்பாட்டு மையத்தின் சர்வதேச தலைவராக இருக்காங்க. அம்மாவோட இயக்கத்தில் மிகப்பெரிய அளவில் தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவங்க கேட்டிருக்க கேள்வியை தான் இப்போ படிக்கிறேன். தானாக அடிபட்டும் மற்றவர்கள் எடுத்து கூறியும் இன்னும் வாழ்வை புரிந்து கொள்ளாமல் துன்பங்களை அனுபவிப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா. ஒன்றும் இல்லை, அதற்கு காரணம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கள்ல, அவனுடைய வினைதான் காரணமாக இருக்க ஒழிய இதை வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எண்ணத்திலும் சரி, கருத்திலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்குது. இதற்கு புத்தன் தான் நல்லா சொன்னான். ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுவதற்கு என்ன காரணம்னு சொல்லி புத்தன் சொல்கிறது ஆசைதான். புரியுதா? ஆசைதான். ஆசையில் உங்களுடைய ஆசை வேறு, இவருடைய ஆசை வேறு, என்னுடைய ஆசை வேறு, அவருடைய ஆசை. இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கே, அது இருக்கிற வரைக்கும் துன்பப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் துன்பப்பட்டு தான். எவ்வளவு நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத அறநூல்கள் எதுவுமே கிடையாது. உலகத்திற்கு கோடி கோடியாக நம்ம கொட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீதி நூல்கள் உண்டு. இவன் சொல்கிறான், அறநெறி ஓதற்கு செய்க பெருநூலை. ஒரு நூல் என்று எழுதினால் அது அறநெறி கருத்துக்கள் வர வேண்டும். அறம்பொருள் இன்பம் அடைதல் நூற்பயன். ஒரு நூலை படித்தா அறம்பொருள் இன்பம் வரணும். அப்போ ஒழுக்கத்தோடு வாழணும். வள்ளுவன் சொல்கிறான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்லாம் சொல்கிறான். இப்போ தமிழ்நாடு திருந்திருச்சா? கஷ்டம் இல்லாமல் இருக்கானா? பாருங்கள், இவ்வளவு அறநூல்கள் இருந்தது. இவ்வளோ இந்த எத்திக்கல் கோடு வேறு எங்கேயுமே எந்த உலகத்திலையும் இல்லை, யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனாலும் மனிதன் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றான். காரணம் என்ன? இவனுடைய ஆசைகள் தினந்தோறும் குறைவதற்கு பதிலாக பெருகி கொண்டே இருக்கின்றன. காரணம் இன்னொன்று, இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு, புது புது கண்டுபிடிப்புகள் உங்களுடைய ஆசையை வளர்த்து கொண்டே இருக்கின்றன. இந்த இத்தனோண்டு ஃபோன் இருந்தது முதல்ல. இப்போ பார்த்தா வீட்டில் கேட்குறேன்ல, இந்த அம்மாவே கேட்குது, கொஞ்சம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. புரியுதா? அடுத்த வீட்டில் மிக்சி புது மாடலில் வந்துருச்சு, இதை தூக்கி போட்டு வாங்கி கொடுங்க. பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வருவாய் இல்லை, ஆனால் செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ உண்டு. இவ்வளோ டேட்டா ஃப்ரீ இவ்வளோ போடுகிறான். இப்போ என்னாச்சு? அவ்வளவும் உங்களுடைய வருவாயை விட உங்கள்கிட்டருந்து எவ்வளோ வாங்கலாம்ங்கிறதுல எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் குறியாக இருக்குது. இதிலேருந்து தப்பிக்கிறது அதான் சொல்கிறான், சிம்பிள் லைஃப் அண்ட் ஹை திங்கிங். அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாய். அவன் எழுதலாம், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியதே அழகு. அப்படின்னு என்ன? யூ மினிமைஸ் யுவர் வாண்ட்ஸ் அப்படிங்கிற. யூ மினிமைஸ் யுவர் வாண்ட்ஸ் அப்படின்னு என்ன? உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். மதுரையில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஒரு நாள் செலவு அவர் சொல்கிறது 12 ரூபா தான். பர் கேபிட்டா இன்கமே நமக்கு 15-16 ரூபா தான் இருக்குது. அவருடைய செலவு 12 ரூபா தான். அதுக்கு மேலே எனக்கு செலவாகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. புரியுதா? நாம் வெட்டுற கேக்கு இருக்க, பிறந்த நாள் கேக்கு என்ன ரேட்டுன்னு பாருங்கள். எதைக்கும் நம்ம விலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்போ விலை கொடுக்கும் பொழுது மனைவி தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே யாருக்கிட்ட கடன் வாங்கணுன்னே சொல்ல மாட்டான், வாங்கிடுவான். ஒரு நாள் டப்புன்னு போயிட்டான்னா இந்த கடன் முழுவதும் மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள் மேலே விழுகும். இப்போ
புத்தன் சொல்கிறது தான் கரெக்டு. உன்னுடைய ஆசை தான் உன்னுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதை போய் எனக்கு சனி காரணம்னு சொல்லாத, புதன் காரணம்னு சொல்லாத. அனலைஸ் யுவர் வாண்ட்ஸ். புரியுதா? அதை இன்னும் உளவியலில் சொல்லணும்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, விஷ் அப்படின்னு. ஐ விஷ் டு ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய விருப்பம் இது நிறைவேறினாலும் நிறைவேறும், நிறைவேறாட்ட நிறைவேறாது. இன்னொரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இன்றைக்கி லீவு நாளாக இருக்குது, சினிமாவுக்கு போகிறது இது ஒரு டிசையர், மார்க்கெட்டுக்கு போகிறது இது ஒரு டிசையர். நிறைய ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு ஆசையை மாத்திரம் தேர்வு செய்கிறீங்க. என்ன ஆசை? சினிமாவுக்கு போகலாங்கிற ஆசையை தேர்வு திஸ் இஸ் சோசன் டிசையர்னு பேர். தேர்வு செஞ்சிட்டிங்க, இன்றைக்கி நாம் சினிமாவுக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க ஐ விஷ் டு கோ டு திஸ் மூவி. விஷ் தான் போடுறீங்க, போகிறேன். எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா ஐ வில் கோ டு மெட்ராஸ், சென்னை அப்படின்னு எப்போ சொல்லுவீங்கன்னா, இந்த டிசையருக்கு நிறைவேறுவதற்குரிய துட்டு இருந்தால் தான். விஷ் ப்ளஸ் வில், வழி, பணம் வேணும். நீங்கள் பாட்டுக்கு சினிமாவுக்கு போகலான்னா கையில் பணமே இல்லைன்னா எப்படி சினிமாவுக்கு அந்த நிறைவேறாத ஆசையாக போய்விடும். ஆசையும் அதை நிறைவேற்றுவதற்குரிய வழியும் இருந்தால் பல பேருக்கு அது இல்லை. இவனுக்கு நல்ல பெரிய காரில் போகணும்னு தான் ஆசை, உரிய பணம் இல்லை, நிறைவேறாத ஆசையாக போய்விடுகிறது. பலர் அப்படித்தான் இருக்கிறான், பெரும் பெரிய ஆசைகளோடு இருக்கிறான், நிறைவேற முடியல, துன்பப்படுகிறான். சில பேர் அதை நிறைவேற்றுவதற்காக பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்குகிறான், கஷ்டப்படுறான். புரியுதா? இந்த கஷ்டத்துக்கெல்லாம் எந்த கிரகமும் காரணம் இல்லை, உன்னுடைய வினையும் கூட அந்த அளவுக்கு காரணம் இல்லை, நீதான் காரணம் என்பதை அனலைஸ் யுவர் வாண்ட்ஸ். தேவை, நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இதற்குள் நாம் வாழ முடியுமா என்று திட்டமிட்ட வாழ்க்கை தான் உன்னை துன்பம் இல்லாத நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து உடல், ஆன்மா, உயிர் அப்படிங்கிற 3 விஷயமும் இணைந்து செயல்படலை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ஆன்மாவோட தேடலாக இருக்குது, ஆனால் உடல் மனம் அதை சார்ந்து இருக்கா அப்படின்றது தெரியலை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விதாம்மா. தொடர்ந்து இந்த பக்தி முறைகளையும் யோக முறைகளையும் செய்துக்கிட்டே வந்தாலே த டிவைன் இன்டர்வென்ஷன் சித்தர்கள் உங்களுக்கு வழி நடத்துவாங்க. குருவும் தாரமும் அமைவது அவனவன் தலைவிதி. நீங்கள் ஆன்மாவும் உயிரையும் போட்டு, நான் ஏற்கனவே இந்த மன்றத்திலேயே விளக்கம் கொடுத்துருக்கிறேன். ஆன்மா அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்திலே ஆன்மா என்று சொல்வது, வடமொழியிலே ஆத்மா என்று சொல்வது. வேதாந்தத்தில் ஆன்மா என்று சொன்னால் எத்தனைன்னு கேட்டால் இவன் சொல்கிறான், அது கணக்கில் அடங்காத உயிர்கள் ஆன்மாக்கள் இருக்கின்றன. எப்பொழுது ஒரு ஆன்மாவானது அது செய்த வினைக்கு ஏற்ப இந்த உடலுக்குள் வருகிறதோ அப்பொழுது அதற்கு உயிர் என்று பெயர். எந்த நேரமும் உயிர்ந்து சென்றுவிடும் என்பதனால அதற்கு உயிர். உங்களை கேட்டுட்டு உங்களுடைய பர்மிஷனோடு அது வெளியில் போகிறதில்ல, எந்த நேரம் அட் எனி டைம் ஓடிடும், அதனால் அதுக்கு உயிர்னு பேர். ஆனால் பல நேரத்தில் இந்த உடம்பு சார்ந்த விஷயங்களை மயக்கம், மாயின், அதனால் இந்த உலகியல் மேலே இதுக்கு பற்று அதிகமாக இருக்குது. புரியுதா? அந்த பற்று அதிகமாக இருக்கனால உலகியல் சார்ந்த விஷயங்களில் இது அதிகமாக போய்கொண்டே இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. புரியுதா? ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், நீ உலகியல்ல ஒரு காலை ஊன்றிக்கொள், ஒரு கையை மட்டும் என்னிடம் நீட்டுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு 5 நிமிடம் சட கசட மூடமட்டி. அருணகிரியாரோட அடைமொழி, அவர் அடைமொழி போட்டிருக்க, தன்னை பற்றி சொல்கிறார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி. அவ்வளவும் படிப்பறிவு இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த இடம்
இறைவனை வேண்டிக் கொண்டால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அறிவுக்கு பேர் நாலெட்ஜின்னு பேர், அறிவுன்னு பேர். இது மட்டும் உண்மை அல்ல, இது மட்டும் உண்மை அல்ல, புரிஞ்சுக்கங்க. இதை விட பேரறிவு ஒன்று இருக்குது, அதற்கு ஞானம் என்ற பெயர். தட் இஸ் பிளிஸ். நம்மகிட்ட இருக்கிறது நாலெட்ஜ். இந்த அறிவானது அறிவே தெய்வம் என்றார் தாயுமானார். அறிவுடையார் எல்லாம் உடையார் வள்ளுவம். இந்த அறிவு அந்த ஞானத்தை தொட்டுவிட்டால் நீங்கள் தான் ஞானாம்பிகை, ஞான சொரூபிணி. அதற்கு வழி இருக்குது. எப்போ அதை நினைக்கிறீங்களோ சித்தர்கள் அருள் செய்வாங்க. நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமா? அதாவது நமக்கு எப்படி அறிவு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இது எத்தனை? எப்படி சொன்னீங்க? கண்ணில் பார்த்தீங்க சொன்னீங்க. இப்போ கண்ணை மூடுங்க, இது எத்தனை? தெரியல. அப்போ கண் வந்து அறிகருவி. 5 கருவிகள் நமக்கு இருக்குது. அதன் மூலமாகத்தான் அறிவு வருது. காது கேட்குது, அறிவு வருது. சத்தத்தை கேட்குது, நல்ல பாட்டு கேட்குதுயான். ரோட்டில் போகிற ஆஹா அருமையாக பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருக்காயா, மூக்கு வாசனையை பிடிக்குது, நுகர உணர்வு. ஆஹா இந்த அல்வா அருமையாக இருக்கியா, சுவை உணர்வு. புரியுதா? நல்ல தென்றல் அடைக்குது, மெய் உணர்வு. இந்த 5 மூலம் தான் அறிவு வருது. அது இல்லாட்டி உங்களுக்கு அறிவு வரப்போகிறதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது சாதாரண மனித நிலையில் இந்த 5 பார்த்து தான் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஆனால் யோகம் செய்ய செய்ய இந்த 5 தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 5 தேவையில்லை. யோகிக் பர்செப்ஷனுங்கிறான். இந்த 5 புலன்களின் மூலமாக அறியும் அறிவுக்கு காட்சி அளவை என்று பெயர். த பர்செப்சுவல் நாலேஜ் இன் இங்கிலீஷ். அது சொல்கிறான். இந்த 5 புலனை தாண்டி அறிய முடியுங்கிறான். அது எப்படி அப்படின்னா யோகிக் பர்செப்ஷன். இந்த இடத்துல இந்த நடக்குது. யோக நிலையில் சித்தர்கள் சொல்ல முடியுதே, புரியுதா? அதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தென் இன்ஃபரன்ஷியல் நாலேஜ், காண்டல் அளவை. ஒரு முறை பார்த்துட்டீங்க, இந்த இடத்துல நெருப்பு வச்சா இந்த குப்பை எரிஞ்சுது. புகையும் நெருப்பும் இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ், ரெண்டுக்கும் நெருங்கிய உணர்வு. தட் ரிலேஷன்ஷிப் இஸ் இன்செப்பரபிள், பிரிக்க முடியாத தொடர்பு இருக்குது. அப்புறம் ஒரு நாள் மலை மேலே பார்க்குறீங்க, புகை வருது, உடனே சொல்லிடுவீங்க அங்கே நெருப்பு இருக்குது அப்படி. இதெல்லாம் இன்ஃபரன்ஸு. ஆனால் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். எப்போ ஞானத்தை அந்த இதை டச் பண்ணிடுறோமோ எல்லாம் தெரியும். புரியுதா? அந்த நிலை வரும். அது ஆணை விட பெண்ணுக்கு சீக்கிரமாகவே சித்தியாகும். கவலைப்படாதீங்க. நம்ம ப்ரொஃபஸர் ரத்னவேல் இருக்கார், இன்னும் மணப்பாறையில் 85 வயசில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, முருகன் கோயிலில், பழனி முருகனில் பாத விநாயகர் கோயில் தாண்டி 2 படி எடுத்து வச்ச உடனே அவருக்கு தானாகவே கவிதை வரிகள் தோன்றுகின்றன. அப்புறம் அவர் இன்டர்நேஷ்னல் போயட்டு, கொசு கடிக்குதுன்னு தட்டியிருக்காரு. கொசுவை பற்றி ஒரு பாட்டு வந்துருச்சு. புரியுதா? அப்போ எங்கிருந்தோ இது வருது. யான் உரைக்கும் வார்த்தை எனதுரை தனதுரையாக நான் ஒன்றும் சொல்லலப்பா, ஆண்டவன் தந்தான். அப்போ நீங்கள் ஒரு கருவி ஆயிட்டீங்கன்னா அறிவு ஞானம் தானாக வரும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது உடலுக்குரிய அறிவு எதுவுமே கிடையாது. எல்லாமே யாருக்கு? இப்போ ஒரு சத்தம் கேட்குதா, இனிமையான பாடலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. யார் அனுபவிக்கிறதுன்னு கேட்டால் உயிர் தான் அனுபவிக்கிறது. அதை ஞானசமுத்திரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சேக்கிலார் எழுதுகிறாரு, என்ன ஞானம் வருது? 3 வயசு குழந்தைக்கு சிவபெருகு, அந்த சிவஞானம், ஊவமையிலா கலைஞானம் எல்லாம் வந்துருச்சுங்கிறார். 3 வயசு குழந்தைக்கு அவ்வளவு ஞானமும் பிறப்பிலேயே வந்துருச்சு அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அறிவு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். இட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட்டுங்கிறான், தானாக இருக்கக்கூடியதுதான். அது எப்போ இறை நிலையோடு டச் பண்ணுதோ அப்போ நீங்கள் இங்கே வர மாட்டீங்க, உங்களை தேடி நாங்கள் வருவோம். இதுதானே? அறிவை தேடி இப்போ வருவீங்க. ஞானம் பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை தேடி பலரும் உங்கள்கிட்ட தான் வருவாங்க. புரிஞ்சுக்கங்க. ரைட், அடுத்த கேள்வி. அதாவது அந்த அமெரிக்காவுடைய கேள்வி என்ன கேட்குறாருன்னா, சித்தர்கள் தன்னுடைய சீடர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறத கேட்குறாரு.
there is no prescribed formula for selecting the disciple by the siddhas. ஒரு ஃபார்முலா அவங்கக்கிட்ட கிடையாது. இவனை தான் தேர்ந்தெடுக்கணும், அவனை தான் தேர்ந்தெடுக்கணும். படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, பண்புடையவன் எவனோ, எவனிடம் அந்த ஆத்மாவிலே பண்பு இருக்கிறதோ, ஒளி இருக்கிறதோ, they select a cultured soul. அதுதான் முக்கியம். பண்பட்ட உள்ளத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பண்பட்ட உள்ளம் என்பது நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு. நீங்கள் தான் நிறைவு பண்ணணும். யூ மே பி சிவிலைஸ்ட், யூ மே நாட் பி கல்ச்சர்டு. யூ see the difference between civilized and cultured. புரிஞ்சுட்டு, I have so many degrees, MA, MPhil, PhD, DLED, and so on. மனித பண்பு இல்லைன்னா என்ன சொல்கிறது? அன்பில்லா மனம் என்ன வள்ளுவன் சொல்கிறானே, அன்பு வேணும். These are all intrinsic values. Those who have intrinsic values, what is meant by intrinsic values? அழிவில்லாத பெருமதிகள். இன்றைக்கி அம்மான்னா அம்மா தான், நாளைக்கு அத்தையாக கூப்பிட முடியாது. நீங்கள் இதெல்லாம் வரலாற்றில் அப்படியே இருக்குது. அன்புங்கிறது என்றையும் மாறாது. சகோதரத்துவம் என்பது எப்பொழுது மாறாது. உண்மை என்பது எப்போது மாறாது. those who have these qualities, யாராருக்கெல்லாம் இருக்குதோ, the siddhas select those people who are cultured. அவங்ககிட்ட தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பண்பு உடையவன், அதான் பண்பிலார் எல்லாம் அந்த வழக்கத்தில் சங்க இலக்கியத்திலேருந்து சொல்லுது. பண்பு பண்பு அப்படின்னு சொல்லி, அதான் சான்றாண்மை என்ற ஒழுக்கம், அதெல்லாம் சொல்கிறான். அது நம்மக்கிட்ட இருக்கான்னா, நமக்கே ஒரு சுண்டல் கொடுக்கும்போதே நீங்கள் பாருங்கள், இவனுக்கு ஒரு 1.5 கரண்டி வைக்கிறது, அடுத்து வர்றவனுக்கு 4 சுண்டலை போடுற இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கரண்டியை கொடுத்து இட்லி வையினா இவனுக்கு 3 வைக்கிறது, அவனுக்கு 2 வைக்கிறது. ஒரு பந்தியில் நானும் அம்மா உட்காந்துருக்குறான். ஏன்னா இந்த பந்தியில் என்ன பண்ணா, என்ன பரிமாறினா, இங்கே ஒன்று வச்சான், எங்கள் 2 பேரையும் அவனுக்கு என்னமோ பிடிக்கல, எங்களுக்கு வைக்கல, 2 பேரை தாண்டி போய் வைக்கிறான். அப்போ இந்த பாகுபாடு உணர்வு இருக்கும் பொழுது, புரியுதா உங்களுக்கு? இந்த பாகுபாடு இருக்கும் வரையில் அவனை சித்தர்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை. போய் ட்ரைனிங் ஆகணும், இதெல்லாம் வளர்த்துக்கொள். இங்கே அன்புன்னா அமெரிக்காவிலே அன்பு தான். த டேர்ம் மே டிஃபர், ஹியர் வி கால் இட் லவ். இந்த ஒரு பொண்ணு முந்தா நாள் ஒரு கவிதை நூல் கொண்டு வந்து கொடுத்தது. அதில் ஒரு வரி, என் தந்தையை நான் காதலிக்கிறேன்னு இருந்தது. அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன காதலுக்கு இந்த பரிணாமம் கூட இருக்கிறதா? புரிஞ்ச, அந்த லவ்ங்கிறது காதலனோடு இருக்கிறது லவ் சொல்கிறோம். நான் என் தந்தையை காதலிக்கிறேன்னா அந்த அன்புக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. புரியுதா உங்களுக்கு? அந்த அன்பினுடைய பரிணாமம் வேறையாக இருக்கும். உலகம் முழுவதும் சகோதரத்துவம் ஒன்று தான், உலகம் முழுவதும் அன்பு ஒன்று தான், உலகம் முழுவதும் கிரேஸ் அருள் ஒன்று தான். இட் இஸ் யூனிவர்சல் ஃபேக்டர். எவங்கிட்ட உலகம் முழுவதும் தாய்மையாகவும் உலகம் முழுவதையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கிறானோ அந்த உள்ளம் உடையவனை சித்தர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுதான். தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க, அது சாமிக்கு நன்றி சொல்கிற மாதிரின்னு ஒன்று. ஆனால் அந்த பேர் சொல்கிறாங்கல்ல, பேர் நட்சத்திரம், அது என்ன காரணம்? உலகத்தில் 5 விஷயம் அடிப்படை, 5 விஷயம் இருக்குது. நாம் இருக்கிறோமா இல்லையா? இப்போ இருக்கிறோமா இல்லையா? எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். இருப்புங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமா தெரியாது, இனி இருக்க போகிறோமா தெரியாது. நம்ம இருக்கிறதுக்கு பேர் என்ன? எக்ஸிஸ்டன்ஸ். நல்ல வார்த்தையை கவனிச்சிங்க, ஆங்கிலத்திலையும் சொல்கிறேன். இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். உங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுங்கிறது, எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது உண்மை. நாலெட்ஜ். இப்போ லேசாக ஒரு தட்டினார்னா உங்களுக்கு கோவம் வருது, அதில் அறிவு இருக்குல்ல, அதனால தானே என்ன போய் தட்டுறேன்னு கேட்பீங்களா இல்லையா? 1932 வருஷம் என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியுமா?
4ஆம் நாளைக்கு என்ன சாப்பிட போகிறீங்கன்னா, அவர் நாலேஜ் இஸ் லிமிட்டட். நாலேஜ், எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ். 3வது ஹாப்பினஸ். எதா 2 முறுக்கு சாப்பிட்றீங்க, ஒரு சந்தோஷமாக. இதெல்லாம் வந்து திணை துணை உள்ளது ஒரு பூவிலில் தேன் உண்ணாது. இது வந்து எஃபிமெரல் ப்ளஷர்னு சொல்கிறது, உலகியல் ஒரு இன்பம், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டிங்களா? எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், அப்புறம் ஹாப்பினஸ், 3 எல்லா உயிருக்கும் உண்டானது, அடிப்படை தான். இப்போ அவருக்கு இன்னும் 2 சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இவருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், நாமரூபம். நாமரூபம்னா உங்களுடைய ஃபார்ம் அண்ட் நேம். நீங்கள் இந்த வடிவத்தில் இருக்கிறீங்க, பாலதுரையரசன்னு பேரில் இருக்கீங்க. இந்த நாம ரூபத்தை எடுத்துட்டோம்னா, நாம ரூபத்தை நீக்கிட்டிங்கன்னா நீங்களும் சச்சிதானந்தம் தான், இறைவனும் சச்சிதானந்தான் தான். இறைவன் வந்து சத்தியம், நீங்கள் எக்ஸிஸ்டன்ஸ், எந்த எவர்லாஸ்டிங் எக்ஸிஸ்டன்ஸ் அவன். நீங்கள் நாலேஜ், அவன் பிலிஸு, எல்லாம் அறிந்த முக்காலமும் உணர்ந்தவன், ஆம்னி சைன்ட்டு, ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அனுபவிக்கிறது ஹாப்பினஸ், அவங்கிட்ட இருக்கிறது வற்றாத பேரின்பம். இவருக்கு நாமம்னு ஒன்று வந்திருக்குல்ல, அந்த நாமத்தை சொல்லி இறைவரிடம் கோகிலவாணி, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் என்று சொல்லி அர்ச்சனை செய்வதனாலே இவனுடைய ஆயுளும், புரியுதா உங்களுக்கு, வளமையும் கூடுமே ஒழிய சாமிக்கு செய்யுங்க. சாமிக்கு என்ன நட்சத்திரத்தில் அவருக்கு என்ன வேண்டியிருக்கு? வேண்டியதில்லை. செய்வதனாலே தவறு ஒன்றும் இல்லை. அது உன்னுடைய ஆயுளையும் உன்னுடைய வளமையும் எல்லாத்தையும் கூட்டும். நாம ரூபம் இருக்கிற வரையில் அர்ச்சனை இருக்கத்தான் செய்யும். புரியுதா? நீங்கள் எல்லாம் ஒன்று என்ற நிலை வரும்பொழுது தான் இந்த அர்ச்சனையெல்லாம் தேவையில்லை. சிவபெருமானுக்கே சொல்கிறாங்க, தன்னைத்தானே அர்ச்சித்தானே, திருமுறைகளில் வருது. தன்னைத்தானே அர்ச்சித்தானேங்கிற என்ன பொருள் அது? இறைவன் தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனே அர்ச்சனை செய்து கொள்ளும் பொழுது நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. அது உங்களுக்கு குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய வளமைக்கும் நன்மை செய்யும். சித்தர்கள் ஒரு அவதாரமா இல்லை சித்தர்கள் தங்களையே தாங்கள் உருவாக்கி கொள்கிறார்களா? மனிதனாக பிறந்தவன் அனைவருமே சித்தன்தான். சித்தனாக முடியும், அவன் அவதாரமாக வரணுங்கிற அது 1-2 நிகழ்வுகள் நிகழலாம். ஆனால் எல்லா மனிதனிடமும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ரிலிஜன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடு தான் சமயம்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குது. நமக்கு இட்லி எங்கே கிடைக்கும், புரோட்டா எங்கே கிடைக்கும், இப்படி சுற்றுவதனாலே அந்த தெய்வீகத்தன்மையை, மேன் இஸ் எசென்ஷியலி டிவைன், மனிதன் தெய்வீகமானவன், அடிப்படையிலே தெய்வீகமானவன். அந்த பேர் ஆற்றல் இருக்குது. புரியுதா? உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, அறிவியல் பூர்வமாக மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. அது அதிகப்படியாக ஆக ஆக ஒரு ஹாலோ உருவாயிடும். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம், வள்ளலார்கிட்ட பார்த்தா மாணிக்கவாதம் ஒரு ஒளிவட்டம் இப்போயும் இருக்குது. அது ஃபோட்டோகிராஃபி இப்போ வந்துருச்சு. உங்களை பற்றி துரையரசன் ஃபோட்டோ எடுத்தோம்னா உங்களுக்கு மேலே சின்ன அளவில் ஒளிவட்டம் இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ண நீங்கள் தான் சித்தர். நல்ல ஒழுக்கமாகவும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலும் எந்த தீய நினைவுகளும் இல்லாமல் மற்ற வைக்கேரியஸ் லிவிங், பிறர் வாழ தான் வாழ வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனெல்லாம் சித்தன் தான், வேறு ஒன்றும் இல்லை. செல்ஃபிஷ், அவாய்டு செல்ஃபிஷ் லைஃப். யான் எனது எனும் செருக்கறுப்பான். அதுக்காக ஒரு அவதாரம் வேணுங்கிறது இல்லை. கஸ்தூரி நாகராஜன் ஒரு பெண் சித்தர். ஐ டிக்ளேர் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் ஆன்வர்ட்ஸ் அப்படியே நான் சொல்கிறேன். என்ன பல பேர் சொல்கிறேன், மோர் பீப்புள் ஆர் கிராஜுவேட்டட் பட் எ ஃபியூ ஆர் எஜுகேட்டட்னு சொல்லலாம். பலர் பட்டம் வாங்கியிருக்கிறான், பலர் தான் படித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் என்னென்னமோ இருக்கிற டிகிரியெல்லாம் வாங்கிக்கோங்க, ஆனால் அடிப்படையில் நல்லவன் என்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் சித்தர், வேறு யார் இருக்கா?
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.